ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு இல்லை என்னடா சமைக்கிறது காய்கறியே இல்லைன்ற டைமில் இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து கண்டிப்பாக செய்யலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மினிமம் வந்து 20 மினிட்ஸ் தாங்க உங்களுக்கு வந்து தேவைப்படும். அதை விட அதிகமாக உங்களுக்கு வந்து தேவைப்படாது. இதோட சைட் டிஷ்மே இந்த 20 நிமிஷத்தில் நம்ம வந்து முடிச்சிடலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை வந்து பார்த்துலாம். இப்போ நான் சொல்கிற ரேஷியோ ஒரு கப்புக்கு வந்து சொல்கிறேன். இதை அப்படியே வந்து டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி ஒரு கப் வந்து எடுத்திருக்கேன்னா அதுக்கு அரை கப் வந்து நான் முழு பச்சை பயிர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இதுவே வந்து உடச்சது எடுக்கிறீங்கன்னா 3/4 கப் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து முழுசுன்றதுனால அரை தான் வந்து எடுத்திருக்கேன். இது நார்மல் ரைஸ் தான். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்தாலும் இதே குவான்டிட்டியில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் முழுசாக எடுக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் வந்து ஊற வைக்கணும். நல்லா ஒரு 2-3 தடவை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சிங்கன்னா ஈஸியாக அந்த பருப்பு வந்து குக் ஆகிடும். நீங்கள் உடச்சது எடுக்கிறப்ப அப்படியே டேரெக்டாக வந்து போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து முழு பயிர் எடுக்கிறப்ப நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோன்றதுனால குக்கரில் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். மல்லாட்டை எண்ணெய் கூட நல்லா தான் இருக்கும். அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு வரமிளகாய் வந்து போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னுமே நல்லது. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 4-5 பல்லு பூண்டையுமே வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க. நிறையா வந்து சேர்த்திங்கன்னா புளிப்பு டேஸ்ட் வந்துருச்சுன்னா இந்த ரைஸோட ஆக்சுவல் டேஸ்ட் வந்து சப்ரஸ் ஆகிடும். அதனால தக்காளி ரொம்ப கம்மியாக போட்டுக்கலாம். கருவேப்பிலே ஒரு 4-5 இனுக்கு மட்டும் நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. ஏன்னா குக்கரில் விசில் வைக்கிறப்ப அது வந்து நல்லா வந்து வெந்துடும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்கணும். தனி மிளகாய் தூள் வந்து சேர்க்காதீங்க. நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தாலும் வந்து சேர்த்துக்கலாம். கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ ரைஸ்க்கு வந்து 1 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 2 பங்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. பருப்பு வந்து நம்ம வந்து அரை தான் வந்து எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்குமே 1. ஸோ டோட்டலாக வந்து 3 கிளாஸ் வந்து தண்ணி நம்ம வந்து ஊற்றிருக்கோம். உங்களுக்கு நல்லா குழைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா வைங்க. நான் இப்போ வந்து கொஞ்சம் நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி அப்படி தான் வந்து எடுக்க போகிறேன். நல்லா தண்ணி கொதிச்சு வரப்போ நம்மளுடைய சாதத்தையும் அந்த பருப்பையும் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் நீங்கள் வந்து விட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் 2 விசில் வர வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் அதை வந்து குக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக் கறி தான் வந்து செய்ய போகிறோம். ஒரு வானலில் 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கைப்பிடி நிறைய வந்து வெங்காயத்தை பொடியாக நறுக்கி தான் போடணும். நீங்கள் வந்து ஸ்லைசஸாக வந்து போடாதீங்க. நல்லா வந்து வெங்காயம் வதங்கணும். கூடவே வந்து கொஞ்சமாக தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். இதுக்கு அப்போ தான் இதோடைய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறப்பவே இந்த கிரேவிக்கு தேவையான நம்ம மிளகாய் தூளையும் உப்பையும் வந்து சேர்த்துற போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நிறைய வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றி நல்லா இது கொதிக்க வந்து விட்டுக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம வந்து முட்டைகளை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து வேக வச்ச முட்டையை தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி நிறைய தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஒரு தொக்கு பதக்கத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் நான் வந்து சேர்த்துட்டேன். நம்ம வேக வச்ச முட்டையை முழுசாகவும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இல்லைனா நடுவில் கீரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை 2 வந்து கட் பண்ணி நீங்கள் இதில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான எக் மசாலா வந்து ரெடி ஆகிடும். இதை நீங்கள் சப்பாத்திக்கு கூட வந்து தொட்டுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக் மசாலாவை நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கல. வெறும் மிளகாய்த்தூள் உப்பு மட்டும்தான் வந்து சேர்த்துருக்கோம். வேக வச்ச முட்டைகளை வந்து சேர்த்துருக்கோம். ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மசாலாஸ் எல்லாமே அந்த முட்டையில் வந்து இறங்கி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய குக்கருமே வந்து 10 நிமிஷம் ஆயாச்சு. நான் சொன்ன மாதிரி நான் இந்த மாதிரி உதிரியாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து குழைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு விசில் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஆனால் 10 மினிட்ஸே போதும். 4 கிளாஸ் வந்து தண்ணி வச்சிங்களாம். ஸோ எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இந்த ரைஸை நீங்கள் தாராளமாக வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து கட்டி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.